Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. The channel is Engineering Metals Metallurgy or Engineering Metallurgy. Subject unit wise unit 1 நம்ம ஒரு 15-20% முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் நம்ம பார்த்த லிவர் ரோல் பார்த்துருக்கோம். ஸோ லிவர் ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காம்போசிஷனில் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அலாய் இப்போ நான் 80-20 ஒரு 80% பிஸ்னஸ் 20% ஆட்டி பண்ணி அலாய் இருக்கு. நான் வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறேன். எக்ஸாம் 1000 ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே 100% லிக்விடாக தான் இருக்கும். சப்போஸ் நான் 5 days ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா 100% தான் இருக்கும், சாலிடாக மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் சந்தேகம் இல்லை. சப்போஸ் எனக்கு இந்த கருவு இருக்கு இல்லையா, அந்த கருவு கடையில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அது என்ன இருக்கும், லிக்விட் பிளஸ் சாலிடா இருக்கும். ஸோ லிக்விடும் சாலிடா இருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா, எனக்கு வந்து எவ்வளோ பெர்சென்ட் ஆஃப் லிக்விட்டுக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் ஆஃப் சாலிடுன்னு தெரியணும் அப்படின்னா என்ன செய்வோம், லிவர் ரூல் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்றோம். இது எப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் இருக்கும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்றதுன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் டயக்ராம். ஈக்குலிபிரியம் டயக்ராம் சொல்லுவாங்க, ஃபேஸ் டயக்ராம் சொல்ற நேம் ஒன்று தான். ஈக்குலிபிரியம் டயக்ராம், ஃபேஸ் டயக்ராம். ஏன் இந்த ஈக்குலிபிரியம் டயக்ராம் அப்படின்னா, இந்த லைனுக்கு பேர் ஈக்குலிபிரியம் லைன் மேல வருது இல்லையா, லைனுக்கு பேர் வந்து ஈக்குலிபிரியம் லைன். ஈக்குலிபிரியம் லைன்னா இந்த லைனுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபேஸா இருக்கு, கீழே சாலிட் ஃபேஸா இருக்கும், சென்டர்ல வந்து ஈக்குலிபிரியமா இருக்கும். அங்க லிக்விடாவும் இருக்கு, சாலிடாவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருக்கனால என்ன சொல்றாங்க, ஈக்குலிபிரியம் லைன் சொல்றாங்க. அது பேர் என்ன சொல்றாங்க, ஈக்குலிபிரியம் டயக்ராம் சொல்றாங்க, ஃபேஸ் டயக்ராம் சொல்றாங்க. ஈக்குலிபிரியம் டயக்ராம் என்னது, இது வந்து ஒரு காம்போசிஷன் ஆஃப் ஃபேஸுக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில இந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் மேட்டர் எப்படி வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது ஈக்குலிபிரியம் டயக்ராம் அப்படின்றாங்க. இது என்ன மாதிரி டிவைட் பண்றாங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் கம்ப்ளீட்லி சொலிபிள் லிக்விட் ஸ்டேட். சொலிபிள்னா கரையிறது. லிக்விட் ஸ்டேட்ல நீங்க இது பண்ணும்போது, மெல்ட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன இருக்கும், ஒன்னோட ஒண்ணு கரைஞ்சு ஒரே காம்போசிஷனா இருக்கும், ஒரே சொல்யூஷனா இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளீட்லி சொலிபிள் லிக்விட் ஸ்டேட் சொல்றாங்க. ரெண்டாவது கம்ப்ளீட்லி சொலிபிள் சாலிட் ஸ்டேட். அது என்ன சொல்றாங்க, அவங்க வந்து திருப்பி நீங்க சொல்லிஃபை ஆனாலும் கூட இப்படி இது வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறினாலும் கூட உங்களுக்கு வந்து ரெண்டு காம்பவுண்டா பிரியாது, ஒரே காம்பவுண்டா ஒரே சொல்யூஷனா இருக்கும். சாலிட் சொல்யூஷன் ஒரே தான் இருக்குன்றாங்க. ஸோ ரெண்டு இது கம்ப்ளீட்டா லிக்விட்லி கரைஞ்சிருக்கும், சாலிட்லி என்ன இருக்கும், கரைஞ்சு ஒரே காம்பவுண்டா இருக்கும். ரெண்டு அடுத்த டைப் என்ன பாத்தீங்கன்னா, பார்ட்லி சொலிபிள் சாலிட் ஸ்டேட். பாதி கரைஞ்சிருக்கும், பாதி பாத்தீங்கன்னா தனியா ஒரு காம்பவுண்ட் தனியா வெளியே நிற்கும். அப்படி இருந்துச்சுன்னா பார்ட்லி சொலிபிள் சாலிட் சொல்றாங்க. அது பேர் எடிப்டிக் ரியாக்ஷன் சொல்றாங்க. என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட்லி இன்சொலிபிள் சாலிட் ஸ்டேட், சரி, பட் இன்சொலிபிள் சாலிட். அதாவது முன்னாடி பார்த்தது பார்ட்லி சொலிபிள், பாதி கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இன்கம்ப்ளீட்லி சொலிபிள், சுத்தமா என்ன ஆகாது, சாலிட் ஸ்டேட்ல கிடையவே கிடையாது. லிக்விடா இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும், கரைஞ்சு அந்த மெல்ட் பண்ணி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்னஸ்குள்ள எல்லாமே இது பண்ணி ஒரே லிக்விட் சொல்யூஷனா இருக்கும், தனித்தனியே தெரியாது. ஆனா சாலிட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு தனித்தனியா தெரிஞ்சிடும். ரெண்டு காம்பவுண்டா ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் இருந்தாங்க, அதுவும் எடிக் ரியாக்ஷன் தான், இன்சொலிபிள் சாலிட் ஸ்டேட். அடுத்து பெரிடெக்டிக் ரியாக்ஷன். பெரிடெக்டிக் ரியாக்ஷன்ன்றது அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் பெரிடெக்டிக் ரியாக்ஷன். ரிவர்சல் ப்ராசஸ் பெரிடெக்டிக் ரியாக்ஷன் நம்ம உள்ள வரும்போது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து காம்போனன்ட்ஸ் பார்ஷியலி சொலிபிள் இன் லிக்விட் ஸ்டேட். அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம வந்து லிக்விட்ல மெல்ட் பண்ணும்போது ஃபர்னஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா பாதி வந்து லிக்விட் ஸ்டேட்ல, பாதி வந்து என்ன இருக்கும், ஃபர்னஸ்ல வந்து ஒரே சொல்யூஷனா இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா தனியா ஒரு காம்பவுண்டா தெரியும், ரெண்டு கலர்ல இருக்கும். உங்க சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா 2 கலரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பார்ஷியலி சொலிபிள் இன் லிக்விட் ஸ்டேட் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சொலிபிள் இன் சாலிட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்ல வந்து பாதி சொலிபிளா இருக்கும். ஆனா சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன, டிஃபரெண்ட் கலர் எல்லாமே எல்லாம் ஒரே கலர்ல ஒரே சாலிட் சொல்யூஷன் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்லி சொலிபிள் இன் சாலிட் ஸ்டேட். கொஞ்சம் மட்டும் தான், அதாவது லிக்விட் சொல்யூஷன்லயும் பாதி தான் கரையும், சாலிட் சொல்யூஷன்லயும் பாதி தான் டிசால்வ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, பார்ட்லி சொலிபிள் சாலிட் ஸ்டேட். இல்ல எப்படி இதெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்ததெல்லாம் நெட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டோம். இப்போ நம்ம இனிமேல் பார்க்க எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி பை ஓபி கண்ணா. ஓபி கண்ணான்னு ஒரு இது உங்க சிலபஸ்ல இருக்கு, அண்ணா சிலபஸ்ல ஓபி கண்ணான்னு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர், நல்லா இருக்கும். ஓபி கண்ணா ஈஸியா புரியும், அதுல இருந்து அது எல்லாமே எடுத்திருக்கு. நான் பாக்குறது வந்து தேர்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் கம்ப்ளீட்லி இன்சொலிபிள் இன் லிக்விட் ஸ்டேட் அண்ட் கம்ப்ளீட்லி சொலிபிள் சாலிட் ஸ்டேட்னா, அது லிக்விட் ஸ்டேட்லயும் அது வந்து சொலிபிளா இருக்காது, சாலிட் ஸ்டேட் சொலிபிளா இருக்காது. லிக்விட் ஸ்டேட்லயும் 2 கலரா டிஃபரெண்டா தெரியும், 2 மெட்டலுமே. சாலிட் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா 2 கலரா தனித்தனியா 2 பார்ட்டா தெரியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே இன்சொலிபிள். அப்ப வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 components completely soluble in liquid and solid. ரெண்டுமே லிக்விட் இருக்கு, சாலிட் இருக்கு. அது பியூர் மெட்டல் சொல்லுவோம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பியூர் மெட்டல் கூடிய ஒரு அலாய், இந்த பைனரி அலாய் பார்த்தோம் இல்லையா, பைனரி அலாய் கூடிய இது பார்த்துருக்கோம். பியூர் மெட்டல்ல பைனரி அலாய்
ஸோ பைனரி அலாய்க்குரிய நம்ம இந்த ஃபேஸ் டயக்ராம் எப்படி வந்துச்சுன்றதை லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். பைனரி எல்லாம் இந்த நேரம் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணுன்றதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, எல்லாமே பாருங்க, உங்களுக்கு புரியும் எப்படி இந்த டயக்ராம் வந்துச்சு அப்படின்னு. இதை பாருங்க, சிஸ்டம் தட் இல்லஸ்ட்ரேட்ஸ் ஈக்குலிபிரியம் டயக்ராம். ஓகே, கம்ப்ளீட்லி லிக்விட் அண்ட் கம்ப்ளீட்லி சொலிபிள் லிக்விட் அண்ட் சாலிட். இப்போ என்னென்ன காம்போசிஷன் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிக்கல் காப்பர் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் AuAg அப்படின்னது கோல்டு அண்ட் சில்வர், கோல்டு அண்ட் சில்வர் காம்பினேஷன் வந்து கம்ப்ளீட்லி ரெண்டுமே என்ன சொலிபிளா இருக்கும். குரோமியம் மாலின் இருக்கும். அப்புறம் வந்து டங்ஸ்டன் மாலின். இந்த காம்போசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்லி soluble and completely soluble liquid and salt இருக்கும். இது நீங்க என்ன கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ரைட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி soluble liquid சொல்லி கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆன்டிமனி பிஸ்மத்துக்குரிய அந்த காம்போசிஷன் எப்படி இதா இருக்கு அப்படின்றது. ஆன்டிமனி பிஸ்மத் பாருங்க, ஃபுல்லாவே என்ன இருக்கு, நமக்கு கம்ப்ளீட்லா சொலிபிளா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லா லிக்விடா இருக்கும். ஒரு காம்போசிஷன்ல ஃபுல்லா என்ன இருக்கும், சாலிடா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் பிளஸ் சாலிடா இருக்கும். இந்த கர்வேச்சர் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது லிக்விட் லைன், கீழே இருக்கிறது வந்து சாலிட் லைன் சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. இது எக்ஸாம்பிள் வைசோமர் சிஸ்டம். சரி, நம்ம மேலே போட்டுருக்காங்க, கீழே நம்ம கொடுத்துருக்கோம் தனியா. லாஸ்டா பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். லாஸ்டா வந்து எலக்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா வந்து ஒரு லிக்விட் சொல்யூஷன் இருக்கும். ஒரு லிக்விட் சொல்யூஷன்ல வந்து கம்ப்ளீட் என்ன இருக்கும், சொலிபிளா இருக்கும். சாலிட் சொல்யூஷனா வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பனண்டா வரும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. In an electric system, when a liquid solution of fixed composition solidifying at a constant temperature forms a mixture of two or more solid phases without an intermediate phase stage. மாதிரி சொல்லிதான் ஒரு பேசி ஸ்டேஜ் மாதிரி என்ன ஆகும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஜெல்லி மாதிரி இல்லாம டேரக்ட் என்ன ஆயிடும், சாலிடா மாறிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ரியாக்ஷன் சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு டெம்பரேச்சர் கூலாயிட்டே வருதா, அங்க வந்து கூலாயிட்டே வருது, லிக்விட் கூலாயிட்டே வருது. இந்த டெம்பரேச்சர் வந்தோடனே பாத்தீங்கன்னா சாலிட் 1 + சாலிட் 2 சாலிடா மாறிடும். லிக்விட் ஸ்டேஜ்ல ஒரே காம்பவுண்ட் சொல்யூஷனா இருக்கும். சாலிட் ஸ்டேட்ல 2 காம்பவுண்டா மாறிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேரு எலக்ட்ரிக் ரியாக்ஷன் சொல்றாங்க. இங்க கீழே ஒரு ரியாக்ஷன் இருக்காங்க, லிக்விட் கூலிங் ஹீட்டிங், கூல் பண்ணாலும் ஹீட் பண்ணாலும் என்ன, அது கூல் பண்ணும்போது சாலிட் 1 + சாலிட் 2 ஆகும். நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே சொல்யூஷனா மாறிடும். ஸோ அதான் இங்க வந்து இந்த ரியாக்ஷன் அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் காம்போசிஷன்ல மட்டும் எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் இருக்கும். எல்லா காம்போசிஷன் கிடைக்காது. அந்த எந்த காம்போசிஷன் கிடைக்கும் அது பேர் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரிக் காம்போசிஷன் சொல்றாங்க. காம்போசிஷன் பேரு எலக்ட்ரிக் காம்போசிஷன் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் காம்போசிஷன்ல இருக்க டெம்பரேச்சர் வந்து எப்போதுமே லோயர் டெம்பரேச்சரா இருக்கும். லோயஸ்ட் certain composition at lowest temperature, the lowest melting point is known as electric temperature. சரி, இந்த டயக்ராம் வந்து பாருங்க. டயக்ராம் வந்து எப்படி இந்த எலக்ட்ரிக் நம்ம கொண்டு வர போறோம்ன்றதுக்கு ஒரு இது. இதை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி வருதுன்றத. எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் அண்ட் காம்போசிஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் பேஸ் டயக்ராம்ல ஒரு பாயிண்ட் டிரெக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் பேர் எலக்ட்ரிக் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல தான் வந்து எலக்ட்ரிக் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈன்ற பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் பாயிண்ட் கிடைக்குது. அந்த பாயிண்ட் பேர் ஈன்றது எலக்ட்ரிக் பாயிண்ட். இந்த டைம் எந்த காம்போசிஷன் கிடைக்கும், நேரம் கீழே வந்து காம்போசிஷன் இருக்கும், இங்க டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப certain காம்போசிஷன் அந்த டெம்பரேச்சர் நீங்க என்னையும் growth லைன் போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மீட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் பாயிண்ட். எலக்ட்ரிக் பாயிண்ட் தான் வந்து இருக்கிறது லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சரா இருக்கும். இதை பத்தி டீடைலா வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.